ஏரிக்கெல்லாம் போட்டு வெட்டி பண்ணிட்டு 90. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குண்ணா. நம்ம ஃபார்ம் பேரு நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லிருங்கண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்ம்ண்ணா. ஓகேண்ணா. ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிங்கிற ஏரியாவில் இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. கூகுள் மேப்பில் போய் அம்மன் டைரி ஃபார்ம் பருவாச்சின்னு போட்டிங்கன்னா லொகேஷன் காட்டுங்கன்னா ஃபார்முக்கு வரலாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு? மொத்தம் 22 மாடுங்கண்ணா. 22ங்கண்ணா. எத்தனை மாடுண்ணா சோல்ட் அவுட் இந்த வாரம்? 22ல் பார்த்தீங்கன்னா 12 கொடுத்தாச்சுங்கண்ணா. இன்னைக்கு 10 மாடு இருக்குங்கண்ணா. எந்தெந்த ஏரியாவுக்குண்ணா இந்த வாரம் கொடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா கொடுத்துருக்குங்க. சரிங்க. கோபிக்கு கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு கொடுத்துருக்கு. சரிங்க. அப்புறம் நம்ம லோக்கலுக்கு கொடுத்துருக்கு. சரிங்கண்ணா. இந்த மாதிரி தான் போயிருக்கு. என்னண்ணா ப்ரீடிங்ண்ணா வந்திருக்கு இந்த வாரம்? ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல வந்திருக்கு, ஜெர்சியில் வந்திருக்கு, ஆல் பிளாக்ல வந்திருக்கு, எருமை ஒன்று வந்திருக்கு. எருமை ஒன்று வந்திருக்கு. சரிங்கண்ணா. கறவை எந்த அளவுக்கு கம்மி கறவை வந்து எந்த அளவுக்கு அதிக கறவை வரைக்கும் இந்த வாரம் வந்து 15லேருந்து 30 லிட்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கும். 15 30. ஆனால் இந்த வாரம் பட்ஜெட்னா? ஆனால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 75லேருந்து 150 வரைக்கும் வந்திருக்கு. 150 வரைக்கும் வந்துருக்கலாம். சரிங்கண்ணா. அப்படியே ஒரு மாடுங்களாம் பார்த்துடலாம்ண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா நமக்கு ஒரு HF கிராஸ்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு மாடு வந்திருக்கு. நம்ம டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது ஹெவி சைஸ் இல்ல, ஓவர் சைஸ்ங்கண்ணா. ஓவர் சைஸ். ஆமா, மாடு வந்து 1.5 டன் வருங்கண்ணா. HF கிராஸ். சரிங்க. நல்ல ஒயிட் மெஜாரிட்டில நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. ஓகேண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்து 6 பல்ல இருந்து கடமுளப்பு. சரிங்க. சுழி சுத்தமான மாடு. 30 லிட்டர் கறவை வருங்கண்ணா. 1 லிட்டர் 2 லிட்டர் 30 லிட்டர் கேரண்டியா கறவை வரக்கூடிய மாடு. மாடு கண்ணு போறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் ஆகுங்கண்ணா. நடையில விடுறோம் பாருங்க. ஆனா இந்த மாதிரி சைஸ் இது வரைக்கும் நம்ம ஃபார்முக்கு வந்தது இல்ல. ஓவர் சைஸ்ல மாடு வந்து தன்னை மிஞ்சின மாடுங்க. மடி செட்டு அதே மாதிரி தான். இன்னும் ஃபுல்லா மடி எடுத்தா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா இது ஃபார்ம் டைப் காரங்களுக்கு ஃபுல்லா செட் ஆகும். சிங்கிள் மாடா வச்சுக்கிறவங்களுக்கு செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஃபார்ம் டைப்புக்கு சால்டே செட் ஆகக்கூடிய மாடு. அந்த மாதிரி ஃபார்ம் டைப்புக்கு தேவைப்படுறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. எவ்வளோ மாடுங்க இருக்கு நம்ம ஃபார்ம்லங்கண்ணா? அண்ணா ஒரு 20 மாடு பக்கம் இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. நான் பார்த்தேன், இதில் பார்த்ததுல நமக்கு இது பிடிச்சிருந்தது, அதனால இதை எடுத்துக்கிட்டேங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து? நான் இங்கே தான் குருவடி பக்கங்க. குருவடி பக்கம். சரி சரி. ஃபர்ஸ்ட் டைம் வந்துறீங்க. ஆல்ரெடி வீட்டில் என்ன மாடு வச்சிருக்கீங்க? அண்ணா ஆல்ரெடி இருக்குங்கண்ணா. 3 மாடு வச்சுருக்கோம். என்ன ப்ரீட்ல வச்சிருக்கீங்க? அண்ணா ஜெர்சியில் வச்சுருக்கோங்கண்ணா. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரிங்க சரிங்க. கண்ணு போட எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? அண்ணா ஒரு 15 நாள் ஆகுன்னு இருக்காரு. அண்ணா 20 லிட்டருக்கு மேலே தான் வரும்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சரிங்க. என்ன சொல்லி எல்லாம் பார்த்தேன். அண்ணா எல்லாம் பார்த்துருக்குண்ணா. ஆல்ரெடி நம்ம ஒரு 20-25 வருஷமாகவே வீட்டில் மாடு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதில் எனக்கு பார்த்ததெல்லாம் பிடிச்சது இதை எடுத்துருக்கேன். பார்த்தோன்னே மாடு பிடிச்சிருக்கேன். சரிங்க அக்கா. சரிங்க. தேங்க்ஸ் அண்ணா. நான் HF கிராஸ்ல ஆமாண்ணா. மாடு ஹெவி சைஸ், மடி ஹெவி சைஸ். ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பார்த்தீங்கன்னா HF ஜெர்சி லைட் மிக்சிங்ண்ணா. மாடு வந்து ஃபுல் HFன்னு சொல்ல முடியாது. சரிங்க. கிராஸ் டைப்பான மாடுங்க. மாடு 3ஆவது ஈத்துங்க. ஓகேண்ணா. கடமுளப்பு சுழி சுத்தமான மாடு. சரிங்க. நல்ல வெயிட்டுங்கண்ணா. நான் நடையில விடுறேன் பாருங்க. நேரம் 10 அசால்ட்டா கரை ஊறிக்கூடிய மாடு 2 நாள் கண் ஆயிக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. சுழி சுத்தத்தில் அமைஞ்சிருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். நல்ல காம்பு வருஷம் மடி செட்டு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. வணக்கங்கண்ணா. வணக்கம் ப்ரோ. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? கோபியில இருந்தேங்க. கோபியில இருந்தா? இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? ஆல்ரெடி வந்திருக்கோம். எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 2 வாங்கியிருக்கோம். இது 3ஆவது. 2 வாங்கிருக்கீங்க. ரெண்டுமே இப்போ நம்ம மாடு பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. கறவை என்ன கறவை சொன்னாங்க? என்ன கறவை உங்களுக்கு இப்போ வருது? சொன்ன கறவை 5 சொன்னாங்க. 2 நேரம் சேர்ந்து 5 அந்த அளவுக்கு வருது. சரி சரி. சொன்ன கறவை வருது. சரி. மூணா டைம் வந்துறீங்க. 2 வாட்டி மாடு எடுத்து போனா என்ன பிரீட்ல நான் எடுத்து போறீங்களா? ஒன்னு ஜெர்சி, ஒன்னு HFங்க. சரிங்க. இந்த தடவை 2ம் கலந்து எடுத்துட்டு போறோம். சரிங்க சரிங்க. என்ன கறவை சொல்லிருக்காங்க இந்த மாடு? இந்த மாடு நேரம் 10 வரும்னு சொல்லிக்கிறாங்க. மாடு குறுங்கானா மடி நல்ல ஒரு பிரமாண்டமான மடி. மாடு ஹைட் கம்மி, பட் மடி பெரிய மடி. சரி சரி சரிங்க. என்ன கறவை சொல்லிருக்காங்க இது? 10 சொல்லியிருக்காங்க நேரத்துக்கு. சரி சரிங்க. உங்க கணிப்புக்கு எவ்வளவு கறவை வருங்க? 2 நேரம் சேர்ந்து என் கணிப்பு அந்த மாடுங்க மாதிரி 5லேருந்து 16 லிட்டர் அந்த ரேஞ்ச் வருங்க. ஓகேண்ணா. ஆமாங்க. தந்துட்டாங்க. விலை அனுசரிச்சு கொடுத்தாங்க.
மாடுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ். ஆமாம், மடிக்கு தான் ப்ரைஸ், மாட்டுக்கு ப்ரைஸ் இல்லை இன்னைக்கு. மாடு பாதி மடி பாதி அந்த அளவுக்கு தான். ஆமாங்க, மாட்டுக்கும் மடிக்கு சம்மந்தம் இல்லை. எத்தனை நாள்ல கண்ணு போட ஆகும்னு சொல்லியிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாளில் போட்டுக்கும். ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள போட்டுருங்க. ஃபுல்லாக மடி வைக்கும். ஆமாங்க. ஓகே. ஆனால் நம்ம ஃபார்முக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு எருமை வந்திருக்காங்க. ஆமாண்ணா. இந்த எருமை என்ன அப்படின்னா அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா முறாவில் பார்த்தீங்கன்னா தலையீத்து கிடையாதுங்கண்ணா. சரிங்க. அந்த எருமை வந்து பார்த்தீங்கன்னா 4 பல்லு தலையீத்து. ஓகே. கண்ணு போடுறதுக்கு இன்னும் சால்ட்டு ஒரு 25 நாள் டைம் இருக்கு. சரிங்கண்ணா. நல்ல ரிங் கொம்பு, நல்ல ஃபேஸ் கட்டான எருமைங்க. சரிங்க. நடையில விடுறோம் பாருங்க. 4 பல்லுக்கு தலையீத்து இன்னும் 25 நாள் டைம் இருக்கு. சரிங்கண்ணா. கறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 லிட்டர் கேரண்டியாக வரக்கூடிய மாடு. ஓகேண்ணா. இன்னும் கண்ணு போகிறதுக்கு 25 நாள் டைம் இருக்கிறதுனால எந்த ஊருக்கு கொண்டு போனாலும் கிளைமேட் செட் ஆகி கண்ணு போடுங்க. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. நல்லா தலைச்சனைக்கு நல்ல ஒரு ஹெவி சைஸ். ஆமாம், நல்ல சைஸு. இன்னும் பல்லு சேர்ந்து அதெல்லாம் வந்து ஈத்தாகும் போது மாடு நல்ல எருமை வந்து நல்ல பெருவெட்டாக இருக்குங்க. ஓகேண்ணா. அதனால் தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இங்கே குருடூர் பறையவில்லைங்க. அப்படிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆல்ரெடி வந்துருக்கீங்களா? ஆல்ரெடி ஒரு டைம் மாடு எடுத்துறீங்களா? சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது மாடு எடுத்து போட்டு சொன்ன கறவை வருதுங்களா? வருது. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இந்த மாடு எடுத்துறீங்க, எத்தனை வயசு மாடு, எவ்வளோ கறவை சொல்லியிருக்காங்க? இது 3 சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணா. கறவை 10 வரன்ட்டு இருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆல்ரெடி நீங்கள் மாடு வச்சுருங்க. உங்கள் கணிப்பு பால் எவ்வளோ வருங்கண்ணா? கணிப்புக்கு ஒரு 8-7 15 வருங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. இதான் விலை அனுசரிச்சு தராங்களாண்ணே? விலை அனுசரிச்சு தான். சரிங்கண்ணா. மாடு என்னென்னலாம் பார்த்து எடுத்தீங்கண்ணா? மாடு சொல்லி பார்ப்போங்கண்ணா. மடி நரம்பு தர. சரிங்கண்ணா. மடி கூச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க? அதெல்லாம் இது இல்லைங்க. சரிங்க சரிங்கண்ணா. ஹெச்எஃப் கிராஸ்ல ஆமாண்ணா. நல்ல ஒரு மடி செட்டு, நல்ல ஒரு காம்பு வரும். ஆமாண்ணா. இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்க. அண்ணா நல்ல கலர் பேஜில் ஹெச்எஃப் கிராஸ் மீச கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்குண்ணா. மாடு வந்து 3வது ஈத்துங்க. சரிங்க. கடமுளப்பு சுழி சுத்தில் அமைஞ்சிருக்குங்கண்ணா. ஓகே. நல்ல மடி செட்டு, காம்பு வருஷம் பாருங்க, நல்ல ரோஸ் காம்பு. காம்பு வருஷன்னு இதுதாங்க. ஓகே அண்ணா நல்ல காம்பு வருஷம், நல்ல ரோஸ் காம்புங்கண்ணா. கைக்கறவை மிஷின் கறவை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நடையில் விடுறோம் பாருங்க. சரிங்க. மாடு நல்ல வெயிட்டான மாடு, நல்ல மடி செட்டு. இன்னும் 2 நாளில் கண்ணு ஈனிக்குங்கண்ணா. நேரம் 10 கேரண்டியாக கறவை வரக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. நல்ல கலர் பேஜ், நல்ல மடி செட்டு, ஃபேட்டஸ் நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குண்ணா. சரிங்க. இந்த மாதிரி மாடு தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஒரு 3 கலர் பேட்ச்ல ஆமாண்ணா. பட்டி பார்த்த கொம்புல ஒரு மாடு குடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி சொல்லுங்க. அண்ணா இது பார்த்தீங்கன்னா ஜெர்சியும் ஹெச்எஃப்பும் கிராஸுங்க. சரிங்க. மாடு வந்து பார்த்து 3 கலருங்க. செவல வெள்ளை செம்பூத்து, நல்ல பேட்சில் அமைஞ்சிருக்கும். மாடு வந்து 3வது ஈத்துங்க, கடமுளப்பு, சுழி சுத்தத்தில் இருக்கும். காம்பு வருஷம் பாருங்க, நல்ல காம்பு வருஷம், நல்லா மடி செட்டு. நேரம் 10 கறவை வரக்கூடிய மாடு. என்ன காம்பு வருஷங்கண்ணா? இந்த காம்பு வருஷம் அண்ணா ஊசி காம்புங்கண்ணா. ஊசி காம்புங்களா? ஆமாண்ணா. சரிங்க. கண்ணு போடுறதுக்கு இந்த 2 நாள் கண்ணு ஆயிடுங்கண்ணா. சரிங்க. மாடு நல்லா வெயிட்டான மாடு, நடையில் விடுறோம் பாருங்க. சுழி சுத்தத்துக்கு ஃபேட்டஸ் எல்லாம் தெளிவாக இருக்குங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. இதெல்லாம் வந்து கை கறவையாக இருந்தாலும் மிஷின் கறவையாக இருந்தாலும் எல்லாத்தையும் செட் ஆகக்கூடிய மாடு. ஃபுல் லோடில் இருக்குண்ணா மாடு. இன்னைக்கு நாளைக்கு கண்ணு ஆயிக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி மாடு தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஹெச்எஃப் கிராஸ்ல ஆமாண்ணா. மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பற்றி அப்படி சொல்லுங்க. ஆனால் பிளாக் மெஜாரிட்டியில் பிறவி மொட்டைங்கண்ணா, நெத்தி வெள்ளை. மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்து, 6 பல்லுந்து இப்போ தான் கடப்பல்ல முளைச்சிட்டு இருக்குங்கண்ணா. நேரம் 10 கறவை வரும். கட்டு போகிறதுக்கு 10 நாள் டைம் இருக்குது. 10 to 15 நாள் ஆகும். நடையில் விடுற பாருங்க, நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கும். மாடு நல்லா நெட்டு நீளமான மாடு, அகலக்கட்டான மாடுங்க. கேரண்டியாக 10 கறவை வருங்கண்ணா. நல்லா கறந்த மாடு, தண்ணி தண்ணிக்கு அற்புதமாக இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. சரிங்க. இளம் பொருளுங்கண்ணா. இன்னும் கண்ணு போட்டால் கொண்டு போனது மாடு கொண்டு போனால் இன்னும் 10 கண்ணுக்கு அளவு போல் வச்சுக்கலாங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. அப்படியே ஹெச்எஃப் கிராஸ்ல நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனால் பிளாக் மெஜாரிட்டியில் பார்த்தீங்கன்னா பிரீடு மொட்டைங்கன்னா 2ஆம் நீத்து, 6 பல்லுந்து கடமுளப்பு. சரிங்க. நல்லா மடி செட்டு. நேரம் 10 கறவை வரும். 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. மாடு வந்து கேரண்டியாக கறந்த மாடுங்கண்ணா, ரெக்கார்ட் பண்ண மாடு. சரிங்க. சுழி சுத்தத்தில் இருக்குன்னா, நடையில் விடுற பாருங்க. ஃபேட்டேஷன் ஆஃப் நல்லா இருக்கும், கறவையும் நல்லா இருக்கும். கை கறவை மிஷின் கறவை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஒரு கிராஸ் டைப்ல ஒரு ஹெவி சைஸ் மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா சந்தன பிள்ளைங்கண்ணா, ஜெர்சியில நல்ல வெயிட்டான மாடு. நடையில் விடுற பாருங்க, நல்ல வெயிட்டான மாடு.
நேரம் 10 கரை வரக்கூடிய நல்ல காம்பு வளங்கண்ணா. சரிங்க. 4 காம்பு அப்படியே அடிக்கு ஒரு காம்பு நல்ல மிஷின் கறவை கைக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகும். ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்குண்ணா. நேரம் 10 கேரண்டியாக கறந்த மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க 1.25 பண்ணி எடுத்துக்கலாம். சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. 3வது ஈத்து கடை முளைப்புங்கண்ணா. சரிங்க. ஃபேட்டேஷன் ஆஃப் நல்லா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. நல்ல வெயிட்டான மாடு, ரெட்டை முதுகு மாடு. தேவைப்படுறீங்க 1.25 பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனா ஜெர்சில ஆமாண்ணா ஒரு ரெட்டை முதுகுல ரெட்டை மடி வரிசையில் ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸுங்கண்ணா. கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கோம். ஓகே. மாடு வந்து 3வது ஈத்துங்க. சரிங்க. நல்ல மடி செட்டு தான் பாருங்க. அதே தானே. ஃபுல்லாக லோடு வச்சுன்னா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாதுங்க. மாடு வந்து 3வது ஈத்து கடை முளைப்பு சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்க. ராஜா சுழி நெத்தி சுழியில் இருக்கும். நல்ல ரிங் கொம்புங்கண்ணா. நெத்தியில் ஒரு சின்ன வெள்ளை. கேரண்டியாக கரை ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். சரிங்கண்ணா. நேரம் 10 தேவையில்ல 18 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. நடையில் விடுற பாருங்க. நல்லா காம்பு வருஷம் நல்லா மடிச்சிட்டு இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. ஓகேண்ணா. ஸோ அதனால் தேவைப்படுறீங்க 1.25 பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேட்டேஷன் ஆஃப் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி மாடலில் தாராளமாக செட் ஆகுங்கண்ணா. ஓகேண்ணா. 1.25 பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. அண்ணா ஜெர்சில நல்ல ஒரு பால் கொம்புல நல்ல ஒரு நெய்க்கட்டான மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்க. அண்ணா இது ஜெர்சியில் ரத்த சேவலைங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து 6 பல்லு சின்ன பல்லு நிற்கிங்கண்ணா. சரிங்க. நல்ல ரிங் கொம்பு பட்டி பார்த்த கொம்பு. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்து 6 பல்லு. நல்ல வெயிட்டான மாடு, ஹைட்டான மாடு, சுழி சுத்தமான மாடு. ஓகே. இந்த எண்ணெய் விட்டா எண்ணெய் வடினா அந்த அளவுக்கு மாடு நல்ல தெளிவான மாடுங்கண்ணா. சரிங்க. ஆனால் இந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. தலைச்சலுக்கே 15 கறந்த மாடு. இந்த வாரத்தை ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஸோ தேவைப்படுறீங்க 1.25 பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. மோடி டைப்ல ஆமாண்ணா. ஒரு செம்பூத்துல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. சொல்லுங்க. நான் ஜெர்சியில் செம்பூத்துக்குன்னா மாடு 2ஆம் நீத்து 6 பல்லுந்து கடை முளைப்பு. ஓகே. நல்ல நல்ல வெயிட்டான மாடு, ஜெய்ஜெண்டிக்கான மாடுங்கண்ணா. நல்ல காம்பு வருஷம் நேரம் 10 கறவை வரும். இன்னும் 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா மாடு கண்ணு போடுறதுக்கு. நடையில் விடுற பாருங்க. நல்ல வெயிட்டான மாதிரி பிரீடு மொட்டைங்கன்னா சுட்ட கொம்புல. இதெல்லாம் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. அடி வயிற்றுல மட்டும் லைட்டாக வெள்ளை இருக்குங்கண்ணா. மாடு கண்ணு போகிறதுக்கு சாலிடாக இன்னும் 10-15 நாள் டைம் இருக்குது. கேரண்டியாக 10 கறவை வரும். தேவைப்படுறீங்க 1.25 பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஹலோ அண்ணா நல்ல ஒரிஜினல் மொட்டையில ஆமாண்ணா நல்ல ஒரு பிரீட் மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. அண்ணா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக், அதாவது செம்பூத்து காரிமுண்ணா. சரிங்க. நம்ம மாடு ஓவர் சைஸு. சரிங்க. நல்ல வெயிட்டு அகலக்கட்டான மாடு. வீடியோவில் எப்படி இதெல்லாம் இதெல்லாம் நேரில் பார்த்தா தான் தோரணம் தெரியும். சரிங்கண்ணா. நடையில் விடுற பாருங்க. வெயிட்டான மாடுங்கன்னா 2ஆம் நீத்து 6 பல்லுந்து கடை முளைப்பு சுழி சுத்தமான மாடு. 22 லிட்டர் கறந்த மாடுன்னு சொன்னாங்க. நம்ம 20 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். இன்னும் 15 நாள் ஆகுண்ணா கண்ணு போடுறதுக்கு. தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். ஃபேட்டேஷன் அப்படி நல்லா இருக்கும். தேவைப்படுறீங்க 1.25 பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. சின்ன மாடு கிடையாது. நல்ல ஓவர் சைஸ் மாடு. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. அண்ணா ஜெர்சில ஆமாண்ணா. மூஞ்சில மட்டும் பிளாக் அடிச்சிருக்கு. ஆமாண்ணா. சொல்லுங்க. அண்ணா இதெல்லாம் ஒரிஜினல் ஜெர்சிங்கண்ணா. ஏன் சொல்கிறேன்னா இதனுடைய ஃபேஸ் கட்டு தான் சொல்லி கொடுக்குங்கண்ணா. குழி நெத்தி நல்ல ரிங் கும்பில் அமைஞ்சிருக்கும். மாடு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது ஈத்து கடை முளைப்பு. நல்ல வெயிட்டான மாடு. ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் வெயிட்டான மாடு. நடையில் விடுற பாருங்க. ஆனால் 18 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. நல்ல ரோஸ் காம்பு. நல்ல காம்பு வருஷம் நல்ல பூங்காம்புங்கண்ணா. சரிங்க. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமாக இந்த மாதிரி ப்ரீடில் வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. தாராளமாக செலக்ட் பண்ணலாங்கன்னா அளவு மாட்டில் நல்ல வெயிட்டான மாடு. ஒரு 18 லிட்டர் கறக்கூடிய மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். சரிங்க. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. நல்ல ஒரு செம்புத்துல ஆமாண்ணா. நல்ல ஒரு அம்சமான மாடு. ஆமாண்ணா. நெய்க்கட்டான மாடும் கூட. ஆமாண்ணா. மாடை பத்தி எப்படி சொல்லுங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரிங்கண்ணா. சரிங்க. மாடு நல்ல மடி செட்டு. மடி செட்டுன்னு இதுதான் மடி செட்டுங்கண்ணா. இன்னும் ஃபுல்லாக மடி இருக்குங்க. ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்ணு போடும். நடையில் விடுற பாருங்க. நான் 3ஆவது ஈத்து கடை முளைப்பு சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. ஆனால் கேரண்டியாக 10 கறவை வரக்கூடிய மாடு. நல்ல ரெட்டை முதுகு. நல்ல வெயிட்டான மாடு. நல்ல மடி செட்டில் அமைஞ்சிருக்கும். கண்ணு போட இந்த வார்த்தைக்குள்ள கண்ணு ஆயிக்குங்கண்ணா. சரிங்க. தண்ணி தீனிக்கு பர்ஃபெக்டான மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. அதனால் தேவைப்படுறீங்க 1.25 பண்ணுங்க. கிளைமேட் அடாப்ஷன் நல்லாயிருக்கும். கேரண்டியாக 10 இன்னும் அது இந்த வாரத்துக்குள்ளே கண்ணா இனி பால் கறக்கணும்னு நினைக்கிறீங்க. தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. போனோன்னா ஒரு வாரத்துல. ஆமாண்ணா. பால் தாரை காட்டுங்க. ஃபுல்லாக அடிவயிறு ஃபுல்லாக பால் தார் தான். நல்ல ஒரு உங்க வசரத்துக்கு. ஆமாண்ணா. பி சைஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இது என்ன பிரீடிங்னா? அண்ணா இது பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஆல் பிளாக்குங்கண்ணா. சரிங்க. நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. வீடியோவில் எப்படின்னு தெரியல. ஓவர் சைஸ் மாடு. ஆனால் 22 லிட்டர் கறந்த மாடுன்னு சொன்னாங்கண்ணா. கேரண்டி 22 கறக்கும். நல்ல மடிசெட்டு. சின்ன மடிசெட்டு. நல்ல மடிசெட்டு. 15 நாள் டைம் இருக்கு. நடையில் விடுற பாருங்க. 3ஆவது ஈத்து கடை முளைப்பு சுழி சுத்தத்தில் இருக்குங்கண்ணா. மாடு நல்ல வெயிட்டான மாடு. சின்ன மாடு இருக்கேன். நல்ல வெயிட்டான மாடு. நல்ல கருங்காம்பு. ஃபுல் பிளாக்குங்கண்ணா. அதனால ஃபேட்டேஷன் ஆஃப் நல்லா இருக்கும். தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். தேவைப்படுறீங்க 1.25 பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா.
நான் நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா ஜெர்சில ஒரு மாடு பிடிச்சிருக்கேன். ஆமாண்ணா எப்படி சொல்லுங்க? அண்ணா இது ரத்த செவலைங்கண்ணா. ஜெர்சியில் நல்ல கொம்பு டைப்பில் அமைச்சிருக்கும் 3வது ஈத்துங்க. ஓகேண்ணா. கண்ணு போட 20 நாள் ஆகுனா ஆனால் 25 லிட்டர் கறந்துருந்தாங்க. ஜெர்சியில் அவ்வளோலாம் தேவையில்லை. 20 லிட்டர் கறந்தா போறீங்கன்னா இந்த மாதிரி கேரண்டி 20 கறக்குங்கண்ணா. நல்ல மடிசெட்டு காம்பு வருஷம் நடையில் விடுற பாருங்க. சுழி சுத்தமான மாடு, தண்ணி திணிக்க அற்புதமான மாடு, வெயிட்டான மாடு, ஃபேட்டஸ் நல்லா இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. அதனால வந்து இந்த வெயிலுக்கு தாங்குமா தாங்காதான்னு யோசிக்கவே தேவையில்லை. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. மாடு அளவா இருந்தாலும் மடி பிரம்மாண்டமான மடி செட்டு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. அளவு மாடும் இல்ல, ரொம்ப பெரிய மாடும் இல்ல. சரிங்கண்ணா. நல்ல வெயிட்டான மாடு, ஜெய்ஜாண்டிக்கான மாடு, சுழி சுத்தமான மாடு, நேரம் 10 அசால்ட்டா கறவை கறக்கூடிய மாடு, நல்ல நெத்தி விளையிற ரிங் கொம்புங்கண்ணா. நடையில் விடுற பாருங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து கருப்பு வெள்ளைக்கு செவலைக்கு சேராத ஒரு 3 கலர்ல செவலை வெள்ளை செம்புத்து 3 கலர் இருக்குங்கண்ணா. நல்ல மடிசெட்டு, நல்ல மச்சக்காம்பு, அடிவேரி ஃபுல்லா பால் தரியா இருக்கும். கேரண்டியா 10 கரை வரும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்லா மகள் அச்சனமான மாடுங்களா? ஆமாண்ணா. நல்ல குழி நெத்தி, நல்ல ஒரு பிரீடு மாடுங்கண்ணா. சரிங்க. அதனால கேரண்டியா கறவை வருங்கண்ணா. அதனால பயப்பட தேவையில்லை. ஓகேண்ணா. நல்லா ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு தலைச்சங்கடையர் பிடிச்சிருங்க. ஆமாண்ணா. தலைச்சனைக்கே ஒரு தாறுமாறான உடம்பு மடி செட்டு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா 2 பல்லுங்கண்ணா. சரிங்க. 2 பல்லுன்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. இந்த வெயிட்ல இது 2 பல்லுன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. சரிங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா தலையீத்து மாடு கண்ணு போட ஒரு 10 நாள் டைம் இருக்கு. சரிங்க. நல்ல மடி எடுத்த மாடு கண்ணு போடுங்க. நல்ல காம்பு வருஷங்கண்ணா. நல்ல ஈத்து மாட்டு காம்பு வருஷம், நோஸ் காம்பு, நடையில் விடுற மாதிரி நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, தண்ணி திணிக்க அற்புதமாக இருக்கும். நல்ல ஓவர் வெயிட்டுங்கண்ணா மாடு. கேரண்டியா 10 கரை வரும். நல்ல மடிச்சிட்டு காம்பு வருஷம். தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. வாங்கிட்டு போனா அளவு போல ஒரு 10 கண்ணுக்கு பக்கமா வச்சுக்கலாங்கண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. மாடு ஹெவி சைஸ், மடியும் ஹெவி சைஸ். ஆமாண்ணா. அந்த அளவுக்கு ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி சொல்லுங்க. ஜெர்சியில ரத்த செவலைங்கன்னா நல்ல வெயிட்டான மாடு, நெய்க்கட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்ல நல்ல மடிகால் செட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு. நேரம் 10 அசால்ட்டா கரை ஒரு 2 நீத்து. சரிங்க. நடையில் விடுற பாருங்க. ஓவர் சைஸ், சுழி சுத்தமான மாடு, நல்ல காம்பு வருஷம், மடி செட்டு, பால் தார அசால்ட்டா நல்ல அடிக்கால் வரைக்கும் போயிருக்குங்கண்ணா. அதேதானே. கேரண்டியா 10 கரை ஒரு கை கரை, மிஷின் கரை, எதுக்கு வேணா போட்டுக்கலாம். தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனா இந்த வாரம் நம்ம ஃபார்ம்ல இருந்த 22 மாடுகளுமே பார்த்தாச்சு. 22 மாடுமே நல்ல ஹெவி சைஸ் மாடு, ஹெவி கறவை மாடுங்க. ஆமாண்ணா. நம்ம மாடுங்க அதிகமா எந்தெந்த ஏரியாவுக்கு கொடுத்துட்டீங்க? ஆனா தமிழ்நாட்டிலேன்னு பாத்தீங்கன்னா சரிங்க, ஈரோட்ல ஃபுல்லாவே கொடுத்துட்டேண்ணா. சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, வேலூர், சரிங்க, சேலம், சென்னை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவாரூர் போயிருக்கு, திருவள்ளூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருத்துறைப்பூண்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை, சரிங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, எந்த ஏரியாவும் இல்லைண்ணா. தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவும் பாக்கி இல்லை. எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஆமாண்ணா. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பொள்ளாச்சிக்கு ஏகப்பட்ட மாடு கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் கொடுத்துருக்கோம். சரிங்க. திருப்பூர் கொடுத்துருக்கோம். அதனால ஊர்னு சொல்லி தமிழ்நாட்டில் எதுவுமே பாக்கி இல்லை. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம மாடு இருக்குண்ணா. ஆனா தமிழ்நாடு தவிர வேற எங்கெங்கண்ணா கொடுத்துருக்கீங்க? கேரளாவுக்கு போகணும். அடுத்தது அதிகமாக போகிறது கேரளா. கேரளா விட்ட கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு போகும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா சரௌண்டிங்குமே கவர் பண்ணிடுறீங்க. பண்ணியாச்சுங்கண்ணா. சரிங்கண்ணா. கஸ்டமர் எல்லா ஏரியாவிலேருந்து வராங்க. வராங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இந்த வாரம் நம்ம ஃபாலோ பண்ண இந்த எல்லா மாடுகளையும் பார்த்தாச்சு. ஆமாங்கண்ணா. எல்லாமே நல்ல குவாலிட்டியான மாடுகளும் கொண்டு வந்தீங்க. ப்ரைஸ் வைஸ் நல்லா பெஸ்ட்டாகவே கொண்டு வரீங்க. நான் ப்ரீடுக்கு ஏற்ற ப்ரைஸ் சொல்கிறீங்க. ஆமாண்ணா. நம்ம சைஸ் இருக்குண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா 40-50 கூட மாடு கிடைக்கும். அதே இல்லைன்னு சொல்ல, பட் அதுக்கான சைஸ் இருக்கும். அதே தான். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி சைஸில் தான் மாடு எடுப்போம். சரிங்க. எல்லாத்துக்கும் என்னடா 10 சொல்கிறேன்னா அந்த மாடெல்லாம் ஹெவி சைஸில் இருக்கும். அந்த பட்ஜெட் இருக்கிறதுனால கண்டிப்பாக 10 கறந்தால் தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால அந்த மாடு எல்லாமே 10 தான் சொல்லுவோம். சரிங்கண்ணா. எனக்கு 5 லிட்டர் சொல்கிறத பற்றி இல்லை, மாடு கறக்கிறப்பால சொல்லுவோம், கேரண்டியாக சொல்லுவோம். அதுலேயும் மிஸ் ஆச்சுன்னா மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆனால் இந்த வாரம் நம்ம ஃபார்ம்ல இருந்து எல்லா மாடுகளுமே பார்த்தாச்சுன்னா, ஆமாண்ணா. அடுத்த வாரம் ஏன்னா எலெக்ஷன் டைம் வேறு வருது, கரெக்டாக வியாழக்கிழமை. ஆமாண்ணா. அடுத்த வாரம் எப்படின்னா கஸ்டமர் வரதுன்னா என்ன பண்ணுறது? அடுத்த வாரம் மட்டும் நம்ம சேல்ஸ் இருக்குங்கண்ணா. கண்டிப்பாக இருக்கும். சரிங்கண்ணா. பட் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேண்ணா. பார்த்துட்டு அப்டேட் பண்ணலாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃபுல் அப்டேட் போடுவோம். ஸோ எத்தனை மாடு வரப்போகுது, என்னைக்கு வரப்போகுது எல்லாமே போடுவோம். இருக்கிற ஸ்டாக்கையும் போடுவோம், டெய்லி அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறீங்க தாராளமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி லிங்க்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஜாயின் பண்ண கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. ஆனால் இந்த வாரம் எல்லா மாடுகளையும் பார்த்தாச்சு. ஆமாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்மில் ஒரு நியூ ஸ்டாக்கில் சந்திக்கலாங்கண்ணா. நன்றிண்ணா. நன்றி. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா.